ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் தேங்காய் மஃபை கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே பேசுடி, ஏதோ சொல்லு. என்ன அப்படி நிற்கிறேன்? அப்பா, நான் மாமாவோட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு மாமாலாம் ஒன்று வேணாம். ஏய் என்னடி என்ன பேசுகிறான்? சாரி மாமா, இப்படி பண்ணாதான்னு சொன்னான். என்னடி நீ கத்துனா நான் ஒன்று ஓகே சொல்லுமா? எனக்கு நீனா பைத்தியம் தான். அதுக்காக நீ என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாலும் நினைக்காது. நீ ரொம்ப கெட்ட பையனாக இருக்கல. எனக்கு நீலாம் ஒன்றும் வேணாம். இவன் கிட்ட விளையாடுறான். ஓகே ஓகே, நான் உன்கிட்ட ஏன் நடந்துக்கிட்டே எல்லாமே சொல்கிறேன். ப்ளீஸ் ஜி, அப்பா கிட்ட ஓகேன்னு சொல்லு. நான் அதுக்கு ஓகே சொல்லணும்? நீக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்ப. எனக்கு தெரியும் உன்னை பற்றி. பா, எனக்கு மாமாலாம் வேணாம். அம்மா, எனக்கும் தம்பி வேணாம். சின்ன பேசுகிறான். ஆமாம் பாட்டி, என்னால் பையனெலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. புயன் பையன் மூஞ்சி திருப்பிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தா. டீச்சர் ஏன் பேசிகிட்டு இருக்க? போய் சின்ன பொண்ணுடா. அக்கா, ஒயின் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. டீச்சர் பார்த்தல, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்ருக்க. ஆனால் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. எவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? ஒயின் கோவமாக இருந்துச்சு. அவர் ரூமுக்கு போனோம். மாமா, எனக்கு ஒயின் தான் வேணும். நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் மாமா, அவளை நான் பார்த்துக்கிறேன் மாமா. எனக்கு உங்கள் பர்மிஷன் தான் வேணும். நீங்களும் அக்காவும் தேவம், நீ என் தம்பிடா. உன் லைஃப்னு வந்தால் எனக்கு உனக்கு என்ன வேணுமோ அதான் நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இது என் பொண்ணு லைஃப். அக்கா என்னக்கா, என்னை விட ஒருத்தரால் உன் பொண்ணை நல்லா பார்த்துக்க முடியுமா? என்ன நம்பி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டியா? டேய், இதெல்லாம் சரிதான். ஆனால் அவளுக்கு பிடிக்கணும்ல. அக்கா, அவளுக்கு உலகத்தில் என்ன தானே பிடிக்கும்? பார்த்தல எப்படி மூஞ்சி தூக்கிட்டு போனான்னு. பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு அவள் வயசு வரலடா. அக்கா, அவனும் சின்ன பொண்ணு கிடையாது. நானும் ஒன்றும் இப்போ என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. ப்ளீஸ்க்கா, எனக்கு தான் தருவேன்னு சொல்லலாம்ல. நீ எப்போ உனக்கு ஓகேன்னு தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணி கொடு. அவனும் 3 years 5 years எப்போ நாள் படிக்கட்டும். எனக்கு அதெல்லாம் ஓகே தான். உனக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகேவா? தேவம், அவள் சின்ன பொண்ணுடா. குழந்தையிலேருந்து ஒன்று பார்த்துட்டே இருக்கா. அதனால அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் லவ் லைஃப்னு எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. அக்கா, வேறு எதை எடுத்துகிட்டு போக முடியும்? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அந்த பொண்ணு ரொம்பவே அடம் பிடிப்பாக்கா. ரொம்ப துமுறை பிடிச்சவ. அவளுக்கு என்ன தவிர பெஸ்ட்டான பேர் யாருக்கா இருக்க முடியும்? ப்ளீஸ்க்கா. மா, என்னவா பேசிகிட்டு இருக்கான் இவன்? இவன் சின்ன பொண்ணு. என்னால் இவனுக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அக்கா என்ன? சரி, உனக்கு என்ன? ஒயின் சின்ன பொண்ணு அவ்வளோதானே. அவள் வளரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். அவளே வந்து நான் தான் வேணும்னு கேட்பால, அப்போ நீ கொடுப்பல்ல. தேவம், என்ன பேசிகிட்டு இருக்க? அக்கா என்னக்கா, நான் உன்கிட்ட சம்மதம் வாங்குறது ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். நீயே என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் தான் உனக்கு குழந்த மாதிரின்னு சொல்வல. ஆனால் இப்போது உன் பொண்ணு லைஃப் தான் முக்கியன்ற மாதிரி பேசுகிற. சும்மா சொன்னியாப்பா என்கிட்ட? தேவம், என்னடா நீ? ஒயின் சின்ன பொண்ணு, உனக்கு புரியுதுல்ல? அக்கா, சின்ன பொண்ணு சொல்லாத. அவள் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. நானும் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கல. தேவம், கொஞ்ச நாள் ஆட்டும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அவள் வளர்ந்தானா அவளே மாமா வேணான்னு சொல்லுவா. அப்போது சும்மா பேசி வச்சுட்டு அப்போ பேச்சை மாற்ற சொல்கிறியா? அக்கா, அவள் ஏன் என்ன வேணான்னு சொல்ல போகிறா? அவளுக்கு நானும் அவ்வளோ பிடிக்கும். அது இப்போது அவளுக்கான வயசு வரும்போது அவள் மனசில் நீ இருந்தா அப்போ பார்க்கலாம். என்னக்கா நீ? மாமா, நான் என்னடா சொல்ல? ஒயினுக்கும் அக்காவுக்கும் ஓகேனா எனக்கு ஓகே. அவங்க 2 பேருக்கும் வேணான்னா எனக்கு வேணாம். அவ்வளோதான். என்ன மாமா? டேய், மாமா சொல்கிறத நானும் சொல்கிறேன். இந்த பொய்னா எத்தனை பின்னாடி மாமா சுற்றிட்டுருக்கான். அக்கா, நான் உன் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏய், நீ அவளை மிரட்டி ஓகே சொல்ல வைக்காதான். ஆமாம், அவளை மிரட்டிட்டாலும் அப்படியே நான் சொன்னதும் என் பேச்சை தான் கேட்குறா. உன் பேச்சை முதல் கேட்பாளா? நல்லா வளர்த்து வச்சுருக்க. என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னவளை தான் வேணும்னு நின்றுட்டுருக்கேன். ஆனால் குடும்பமே ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன மாதிரி பையனும் உன் பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். என்னை சும்மா கெஞ்ச விடுறீங்கள. இருந்து ஃபைனா கோமா என்னோட ரூம்க்கு வந்தோம். ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசுகிறதால. ஏய், என்னடி ரொம்ப ஓவராக போகிறேன்? உனக்கு நான் வேணாமா? ஒன்றும் வேணாம். ஏய், இப்போதுக்கு மூஞ்சி திருப்புற? நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்ன பண்ணல? நீ எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ அப்படி நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க. தேவாயின்கிட்ட வந்து உட்காந்துட்டு, ஏய் என்னடி உன் பிரச்சனை? ஏண்டி குடும்பமாக என்ன படுத்துறீங்க?
என்னை பார்த்து சொல்லு, உனக்கு நான் வேணாமா? பார்த்துலாம் சொல்ல முடியாது, போ, எனக்கு நீ வேணாம். ஏய் என்ன வேன், கொஞ்ச நேரம் கூட சும்மா விடுவேன், என்ன ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பல்லடி. எனக்கு நீ தான் வேணும்னு தோணும்போது ஏன்டி இப்படி பண்ணுற? பேசாத மாமா. நீ நீ இதாவ கிஸ் பண்ணிட்டு இருந்தல, அதுவும் லிப்ஸில் எவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணி எவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிட்டு இருந்தா. உனக்கு உனக்கு நான் ஓகே சொல்லணுமா? போ, எனக்கு ஒன்று நீ வேணாம். நீ நீ என்ன சீட் பண்ணுற? சரி, நீ உலகத்துலேயே பெரிய அழகுந்தான், அதுக்காக ஒன்றும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் முடியாது. அதுக்கு மொத்தமாக எனக்கு நீ வேணான்னு இருந்துடுவேன். ஏய் என்னடி பேசுகிற? நியாயமாக என்னை வீட்டை விட்டு போக சொன்னதுக்கு நான் தான் உன் மேலே கோவமாக இருக்கணும். ஆனால் நான் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கெஞ்சிட்ருக்கேன். நீ என்னடானா? பேசாத மாமா. நீ நீ இப்போதான் கிஸ் பண்ணல. ஐயோ இதுக்கிட்டே அதையே சொல்லிகிட்ருக்க. பின்ன நீ பண்ணலை, அதுவும் எப்படி பண்ணிட்டு இருந்த தெரியுமா? எனக்கு எனக்கு வர கோபத்துக்கு ஒன்று அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு போல வருது. அவ்வளோ அவ்வளோ ரொமான்டிக்காக பண்ணிகிட்ருக்க ஒன்றுலாம். அவங்க இந்த கிஸ்ஸை அப்படியே நிப்பாட்டிட்டு ஒயின் மேலே இருந்து கையெல்லாம் எடுத்துகிட்டு ஒயினே பார்த்துட்டு இருந்தான். ஒயின் அந்த கிஸ்ஸை இன்னுமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தான். தேங்க ஒயினோட ஷோல்டரில் டேப் பண்ணி அது கோவமாக இருக்குன்னு சொன்னா லிப்ஸை கொஞ்சம் விடலாம். அது அது சும்மா கடிச்சிட்டே இருக்கா. அது ஏ நீ தானே அவன் கிஸ் பண்ண? நான் தான் பண்ணேன். நீ எதுக்கு கண்டினியூ பண்ணுற? நீ எதுக்கு என்ன ஹோல்ட் பண்ண? எதுக்குடி நெக்லாம் கை வைக்கிற? இவன் நீ மேலே கோவமாக இருக்க. நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். அப்போ எதுக்கு என்னை எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப பேஷனாக கிஸ் பண்ணிகிட்ருக்க? நீ பேசாத. நீ இப்படி தான் எதாவது பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது வேற எங்கே கொண்டு போயிடுற. ஐ லவ் யூ மாமா. மாமா சொன்ன ஐ லவ் யூ மாமா. ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன்னா? ஆமாம், ஐ லவ் யூ மாமா. என்ன லவ் பண்ணுறியா? லவ் பண்ணாம தான் இவ தான் வேணும்னு உன் அப்பா அம்மாட்ட கேட்டுட்ருக்கேண்ணா. மாமா நிஜமா லவ் பண்ணுறியா? ஆமாம், ஐ லவ் யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? முடியாது, அதெல்லாம் முடியாது. நீ நீ எனக்கு முன்னாடி பிதாவ. ஓ எனக்கு நத்தையே சொல்லாதடி. சரி ஓகே, இப்போ நான் கிஸ் பண்ணல. அப்போ நீ மேலே கோமா தானே இருந்த. அப்போ எதுக்காக என்ன ஹோல்ட் பண்ண? எதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி கிஸ் பண்ண? அது அது எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும்ல. பிடிக்கும் தான், ஆனால் கோமா இருக்கல. கோமா தான் இருந்தேன். ஆனால் லிப்ஸ் எனக்கு கண்டினியூ பண்ணும்போது இருந்துருச்சு. அதான் தெரில, என் கண்ட்ரோல் இல்லாமல் இது பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வேணாம் தான். எனக்கு வேணாம்னு சொல்லாதடி. ஃபிதா கிட்ட நான் பேசி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, நான் வாயினை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னேன். ஆனால் அவள் அதை புரிஞ்சுக்கல. நாங்கள் எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் தான் எனக்கு கிஸ் பண்ணான். நிச்சயமா ப்ராமிஸா, உண்மையில ப்ராமிஸும் அவள் தான் எனக்கு கிஸ் பண்ணான். நான் அவளை தள்ளிவிட தான் ட்ரை பண்ணேன். அவள் பேலன்ஸ் இல்லாமல் வெளில போனான். நான் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணேன். அப்போ அவள் லிப்ஸ்க்கு இது மாதிரி நானும் கொஞ்சமாக பண்ணேன். ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ். அதுக்குள்ளே எனக்கு தோணுச்சு இது ஒயின் இல்லை, இந்த லிப்ஸ் ஒயினோட லிப்ஸ் இல்லைன்னு. நான் அதோட அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துருந்தேன்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு கோஇன்சிடெண்ட்டாக நடந்ததுன்னு. ஆனால் நீ கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துட்டு வரக்கூடியா பார்த்துட்டு ஏன் ஊர் எடுத்துகிட்ருக்க? ஓ சார், ஒரு பொண்ணு வந்து கிஸ் பண்ணாங்களா? சார் அதுக்கு கம்பெனி கொடுத்தாங்களாம். ஏய் நான் கம்பெனி கொடுக்கல, ஜஸ்ட் அவள் வெளில போனா, நான் ஹோல்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஓ நான் பார்த்தனே, அது ஒன்றும் நீ ஹோல்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏய் நிச்சயமாக தாண்டி. ஈவன்
ஃபிதாக்கிட்ட நான் உன்னை பற்றி சொன்னேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னேன்டி. இதெல்லாம் வேற யார்கிட்டயா போய் சொல்லு, நம்புவாங்க. எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ அந்த மாதிரி பையன்தான். ஏய் என்ன எது மாதிரி பையன்? ரொம்ப ஓவரா போகிற நீ. மாமா நீ கிஸ் பண்ணியிருக்க, நான் தான் கூப்பிடணும், ஆனால் நீ கூப்பிட்டுருக்க. ஏய் நான் தான் வேணும்னு பண்ணலான்னு சொல்கிறேன்ல. அவள் லிப்ஸை வச்சு அழுத்தும் போது ஜஸ்ட் கம்பெனி கொடுத்தேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ், அவ்வளோதான். உன் தேவை முறைச்சிட்டு இருந்தா இப்போ எத்துக்கிட்டே முறைக்கிறேன் நிச்சயமா. இப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணும்போது நீ எதுக்காக கிஸ் பண்ண? கோமா தானே இருந்தா, நினச்சா தள்ளி விட்டுருக்கலாம்ல, எதுக்கு பண்ண? அதான் சொன்னல எனக்கு ஒன்று. ஓ பிடிக்கும் அக்கனுக்கு நான் அதே சொல்லாத. கோமா இருக்கும்போது யாரும் கிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நீ எனக்காக மூவ் பண்ண, அப்படி தானே? ஆமாம் ஆமாம், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா, உன்னால் தலைவிட முடியல, அதனால தான். சிம்பிள், அப்படி தான். அதுவும் அவள் ஸ்ட்ராங்காலாம் இல்லை, ஜஸ்ட் வெளில போனான், நான் ஹோல்ட் பண்ணேன். நீ ஏன் இமேஜின் பண்ணிப்பாரு, அதை செகண்ட் என்னால் என்ன பண்ண முடியும்? சரி அதை விடு, அது நீ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், ஓகே நான் இது கூட மன்னிச்சிடுறேன். ஆனால் 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 அவள் சொன்னா தனியாக இருக்கும் போதெல்லாம் நீ அவகிட்ட நல்லா தான் நடந்துக்கிறேன்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னடி? அவள் தங்கியிருந்த ஹாஸ்டலில் ப்ராப்ளம், அந்த ஹாஸ்டலோட ரெஸ்ட் ரூமில் கேமரா இருந்திருக்கு, அதனால் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவள் அதை என்கிட்ட சொல்லி அழும்போது நான் அவளை சும்மா கம்ஃபர்ட் பண்ணேன், அவ்வளோதான். நான் நினச்சிருந்தா அவளை நான் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் தங்க வச்சுருப்பேன்லடி. அவள் இருந்த சூழ்நிலைக்கு அவகிட்ட ஒரு ஃபேமிலி இருக்கணும், அந்த கம்ஃபர்ட் வேணும், அதுக்காக தான் நான் அவளை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அக்கா மாமாவும் அவளை நல்லா பார்த்துப்பாங்க, அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். அண்ட் நீ கூட ஆரம்பத்தில் கூப்பிட்டாலும் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அவன் ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னான். அண்ட் இந்த ப்ராப்ளம் பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் நான் ரூமில் வச்சு பேச வேண்டியதாக இருந்துச்சு. அவன்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி என் ஷோல்டரில் சாயும்போது நான் எப்படி தள்ளிக்கும்னு சொல்ல முடியும்? நான் ஜஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணேன், அவ்வளோதான். நீ தானடி புரிஞ்சுக்கணும். என்ன சும்மா கூப்பிட்டா எப்படி? நீ சொல்கிறது தான் நம்புகிற மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் நீ கொஞ்சம் ஓவராக தான் போகிற. ஏய் என்னடி நான் ஓவராக போகிறேன்? என்னை நம்பு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லு. அதெல்லாம் முடியாது. நீ சான்ஸ் கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணுறேன், கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவள் கையெதுக்கு ஹோல்ட் பண்ண? ஏய் அதை ஜஸ்ட் கம்ஃபர்ட் சொல்லாத, நீ ஏதாவது சொல்லி அப்படியே சமாளிச்சிடுற. ஒரு பொண்ணை கையை ஹோல்ட் பண்ணுற, ஷோல்டரில் சாய வச்சுக்கிற, கிஸ் பண்ணுற. அன்றைக்கி என்னன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வரேன், அப்புறம் டிவியில் ஒரு ஹீரோயின் விட மாட்டேன், அப்படி பார்க்குறேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை பாதுகாக்கிறது எனக்கு பெரிய வேலையாயிரும், ரொம்ப கஷ்டம் மாமா. உன்னோட வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏய் டிவியில் ஹீரோயினை பார்த்ததுக்கெல்லாம் கொஞ்சிக்கிட்டா எப்படி? அவங்க ஜஸ்ட் ஹீரோயின், அவங்கள பார்க்க மட்டும்தானே முடியும். தெரியும்டா, உன்னால் வேறு ஏதாவது முடிஞ்சா நீ அதுவும் பண்ணுவ, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியுது. ஏய் சி அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் அவங்க அழகாக இருந்தாங்க, நான் ஜஸ்ட் பார்த்தேன், அவ்வளோதான். அவ்வளோ தாண்டி. அண்ட் ஃபோன் நம்பர் கூட நானே வாங்க போனேன், நீ தானே வாங்க சொன்னேன். ஜஸ்ட் நீ கேட்குறேன் தானே நான் வாங்கினேன். அண்ட் ஃபிதாவுக்கு ஒரு ப்ராப்ளம், நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண தான் கூப்பிட்டு வந்தேன். அண்ட் அவன் மனசில் நான் இருந்திருக்கேன், அதனால தான் அவன் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா. 5 செகண்ட் தான் நான் கிஸ் பண்ணேன், ப்ராமிஸா நம்படி ப்ளீஸ். பேசாத போ ஒயின், என்னால் முடியல ஒயின் ப்ளீஸ். எவ்வளோ உங்ககிட்ட கெஞ்சணும், உனக்கு நல்லா பிடிக்கும் இல்லடி, அப்போ எதுக்கு என்கிட்ட அப்பெல்லாம் நடந்துக்கிட்டேன்? என்னெல்லாம் பண்ண முடியும் எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ நான் வேணான்னு சொல்கிறேன். நீ என்ன பண்ண, அதுக்கும் சரியாக போயிடுச்சு. ஏய் அப்போல்லாம் என்னால் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்க முடியாது, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ தானே, நீயும் ஃபிக்ஸ் ஆகிக்கோ, நான் தானே. எனக்கு நீ வேணாம். ஏய் என்ன பேசுகிற, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், வேணான்னு அதான் சொல்கிறேன், எனக்கு நீ வேணாம். ஓ கோட் ஒயின், நான் உன்னை விட ரொம்ப திமிரு பிடிச்சவேன், உனக்கு மேலே எனக்கு கோவம் வரும். நான் உட்காந்து கெஞ்சிட்ருக்கேன்னா எனக்கு நீ வேணும், அதுக்காக தான் நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், என்னை புரிஞ்சுக்கோடி. எனக்கு ஒன்றும் நீ வேணாம். ஏய் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ சொன்னதை சொல்லிகிட்ருக்க. இங்கே பாரு, முடியாது பாரு, என்ன உனக்கு நான் வேணாம்ல, அது சொல்லு, உனக்கு நான் வேணாம்ல, அது ஆமாம் வேணாம். கன்ஃபார்ம்? கன்ஃபார்மாக வேணாம். சரி ஓகே,
என்னால் கெஞ்ச முடியல. எனக்கும் நீ வேணாம். ம் நீ எவ்வளோ எனக்கு கெஞ்சம்? எனக்கும் நீ வேணாம். நான் பண்ணுற ஒவ்வொன்றையும் தப்பு சொல்லிகிட்டே இருக்கேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பொண்ணுங்கிட்டே நீ பேசவே விட மாட்டேன். ஸோ எனக்கு வேணாம். என்ன சொல்கிற? அதென்ன அவ்வளோ ஈஸியாக சொல்கிற வேணான்னு? நீ சொன்னல ரொம்ப ஈஸியாக என்ன வேணான்னு, அது மாதிரி தான் இதுவும் வேணாம். நான் தான் கொஞ்சம் யோசிக்காமல் நீ தான் வேணும்னு கேட்டேன். சாரி, மன்னிச்சிரு, மறந்துடுறதெல்லாம். மாமா லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சொன்னா சரி, அதே மறந்துடு. மாமா சின்ன வேணாண்டி, எவ்வளோ தான் கெஞ்ச முடியும்? சரி, நீ சந்தேகப்பட்டுகிட்டே இருப்ப, உனக்கும் ப்ராப்ளமாகவே இருக்கும். நானும் சின்ன சின்ன விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கும் கஷ்டமாகவே இருக்கும். எதுக்கு நீ அக்காவனாகவே இருந்துரு. ஃப்யூச்சரில் உனக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா நான் வேணால? அது அது நான் வேணால? சொல்லு, வேணான்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன? வேணாம் வேணாம் தான். சரி ஓகே. ஏய் வேணான்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு கிஸ் பண்ணுற? ஏய் நீ அக்கா பொண்ணு, கிஸ்லாம் என்னோட உரிமை. எதுக்கு பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன்லாம் நீ கேட்டுட்ருக்கக்கூடாது. ஓகே? உனக்கு நான் வேணால? சரி ஓகே, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஜாங்க வேகமாக வெளியே போகணும். என்னாச்சுடா? என்ன பேசினா? ஒயினும் வெளியே வந்து ரூம் டோர் கிட்ட நின்றுட்டு இருந்தா. தேங்காய் என்ன திரும்பி பார்த்துட்டு, சாரிக்கா, நான் அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். அவளுக்கு சுத்தமாக இல்லை. எதுக்கு இதை கண்டினியூ பண்ணிவிட்டு? வேணாங்க்கா, அவளுக்கு பிடிக்கலங்கும்போது எனக்கு ஒயின் வேணாம். எனக்கு ஒயின் வேணாம் மாமா. ஓகேடா, உனக்கு வேணான்னா ஓகே தான். உனக்கு ஒயினோட அழகான பொண்ணு கிடைப்பா. இப்பா இல்லை ஒயின், சொன்னேன் சும்மா. தேங்காய் பார்த்துட்டே, கல்யாணம் பண்ணிக்க சொன்னால? பண்ணிக்கிறேன். பொண்ணு நீயே பாரு. விதா வேணாம், வேறு பொண்ணு பாரு. எனக்கு ஒரு 1 year டைம் கொடு. 1 yearக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ட் என்கேஜ்மெண்ட் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், நாளைக்கு கூட. எனக்கு ஓகே தாம்மா. அப்பா இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்குது. இப்படி போங்க. ஒயின் மூஞ்சியை திருப்பிட்டு வேகமாக ரூம்குள்ளே போய் கதவு லாக் பண்ணான். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு ஒயின் தான் வேணும். நான் ஒயினை தான் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன். அது ஒரு லூஸுக்கா. நான் டிவியில் ஹீரோயினை பார்க்குறதுக்கெலாம் கோச்சிக்கிறாக்கா. ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேங்க்கா. நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ்க்கா, எனக்கு ஒயின் தான் வேணும். ஓகே மட்டும் சொல்லு ப்ளீஸ். அக்கா அவள் கிடக்குறா, அவளை நான் பார்த்துக்கிறேன். நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேங்க்கா. ப்ளீஸ்க்கா, எனக்கு உங்கள் 2 பேரோட பெர்மிஷன் தான் வேணும். மாமா ப்ளீஸ், ஒயினை நான் நல்லா பார்த்துப்பேன் மாமா. உங்களுக்கே தெரியும்ல, அவள் யாரும் கடங்க மாட்டான். சரியான திமுரு பிடிச்சவளாக இருக்கா. அவளுக்கு யாராலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது மாமா. நான் பார்த்துப்பேன் மாமா ப்ளீஸ். தெரியும் அப்படி என்னடா உனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு? மாமா அவன் அக்கா பொண்ணு மாமா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கே. ப்ளீஸ் மாமா, நீங்கள் 2 பேர் மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா நான் கல்யாணம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஓகேவா? ஒயினுக்கு தேவையே கல்யாணம் பண்ணிப்போமா? எனக்கு ஓகே தாண்டி. தேங்க் யாராவது நான் சொல்லுவாங்களா? தேவோட ஹாப்பினஸ் தான் எனக்கு வேணும். தேவ் ஒயின் உனக்கு தான். அவள் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா. கொஞ்சம் வளர்ந்தானா எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ் மாமா. அக்கா உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான்டா. நீ இவ்வளோ கேட்கும்போது எப்படி நான் சொல்லுவேன்? எனக்கு ஓகே தான். நீ நல்லா பார்த்துப்ப. உன்னோட யாராலையும் அவளை நல்லா பார்த்துக்க முடியாது. நீ கேட்டதும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். ஆனால் ஓகே தான். தேங்க்ஸ்க்கா, தேங்க்யூ. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னோட ஸ்டடீஸ் முடிஞ்சதும் நான் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா ப்ளீஸ். என்னமோ பண்ணுங்க. அப்படியே டைமாக ஸ்கிப் ஆச்சு. ஒயின் ஹாலில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டு இருந்தோம். என்ன பண்ணிட்டுருக்க? அம்மா மாமா எங்க? எதுக்குப்பா அவனை கேட்குறேன்? அது அவன் என்கிட்ட பேசவே இல்லை. எங்கே போனான்? அவனை நான் பார்க்கவே இல்லை. அதான் அவனை வீட்டை விட்டு போக சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அம்மா அது சும்மா தான் சொன்னேன். எங்கே அவனை? அவன் ரூமில் இருக்கான். ரூமில் தான் இருக்கானோ? சரிம்மா. ஏய் அவனை போய் பார்க்குறேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காத. பாட்டி அவனுக்கு கல்யாணம் பேசலான்னு சொல்லியிருக்காங்க. அவன் என்கேஜ்மெண்ட் நாளைக்கேனாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கான். அவன் கிட்ட போய் அவனை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காத. நான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறேன்? நான் தான் சொல்லிட்டேன்ல அவனுக்கு வேணாண்ணா.
அப்புறம் என்ன, நான் சும்மா தான் அவனை போய் பார்க்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒயின் வேகமாக நடந்து தேங்கோட ரூம் வாசல் நின்றுட்டே இருந்தான். உள்ள போமா, ரொம்ப ஊரை பேசிட்டோமோ? ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூன்னு சொன்னோம், ஓகே சொல்லியிருக்கலாம். இவனோட பெஸ்ட்டாக எவன் கிடப்பான்? இதுக்கும் என்ன அவசரப்பட்டான்? அவன் கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்லிகிட்ருக்கான். அப்போ தேங்க டோர் ஓப்பன் பண்ணான். ஏய், இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா? அது அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன பண்ணிகிட்ருக்கா? நான் என்னவோ பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். உள்ள வரணுமா? அது வரணும்னா வா. தேங்க உள்ளே போனோம். வயின் கொஞ்ச நேரம் வாசல் நின்றுட்டு அப்படியே மெதுவாக உள்ளே வந்தா. மாமா கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமாம். பாட்டிக்கிட்ட ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டேன். அப்போ தானே பாட்டி எனக்கு கல்யாணம் பார்ப்பாங்க, அதான் ஓகே சொன்னேன். என்ன பார்க்குற? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். மாமா கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம். நீ தானே வேணான்னு சொல்லிட்டல, உன்னை விட்டா அப்படின்னா கிடைக்காது. அதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வரிசையில் நிற்கிறாங்க. நிற்பாங்களா? நீ எப்படி இருந்தனா நினைக்க மாட்டாங்களா? மாமா என்ன, நீ ரொம்ப கோவப்படுவ மாமா. நீ ரொம்ப பிடிவாதமாக இருப்ப. உனக்கு எந்த மாதிரி பொண்ணும் செட் ஆக மாட்டாங்க. எதுக்கு நீ அவசரமாக கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? அது பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன். உனக்கு என்ன? அது மாமா, உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? நான் பழகி பார்த்துட்டு டேட்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை பற்றி நீ எந்த கவலையும் பட வேணாம். மாமா, இப்போ பொண்ணுங்களாம் கொஞ்ச நாள் பழக நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அதே லாங் டைம் போனால் அப்போ தான் அவங்களோட ரியல் ஃபேஸ்லாம் தெரியும் மாமா. ஓ அப்படியா? அது பரவாயில்ல. மாமா என்ன இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு ஓகே சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலண்ணா, சும்மா தான் வந்தேன். நான் உன்னை விட்டு போக சொல்லிட்டேன்ல, அதனால நீ கோவமாக இருப்பியோன்னு நினச்சேன். நீ நல்லா தான் இருக்கா, சும்மா நீ கோச்சிட்டு இருந்தால் கன்வின்ஸ் பண்ணான்னு வந்தேன். நீ கோவமான இல்லைல்ல? ஓகே, நான் ஒன்றும் சாப்பிட கூப்பிட வந்தேன். ஓ சரி, போ வரேன். என்ன இவன் கூட ரூமில் இருக்கேன், எனக்கு என்ன போ வரேன்னு சொல்கிறான்? ஒரு பேச்சுக்காது கொஞ்ச நேரங்கிட்ட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கலாம்ல? ரொம்ப தான் ஊற போகிறோம். சரி நான் வரேன். நினச்சி போகலான்னு போனோம். தேவை என்னோட கை பிடிச்சிட்டு அவன் கிட்டே இழுத்து என்னோட செஸ்ட்டில் தலையை வச்சு, மாமா மாமா என்ன நான் வேணாமா? மாமா சொல்ல, நான் வேணாமா? மாமா ஏண்டி வேணும்னு சொன்னா? மாமா வேணான்னு. மாமா சரி ஓகே, உனக்கு நான் வேணாம்ல? வேணாம். சரி, எனக்கும் நீ வேணாம். மாமா கொஞ்சம் தள்ளிக்கோ. மாமா என்ன பண்ணுறான்? அகைன் கேட்குறேன், நான் வேணாமா? வேணாம் தான். நிஜமா வேணாமா? விட்டு சொல்லு, வேணாமா? வேணாம். ஒன்றும் சாப்பிட கூட்டாங்க, நீ சாப்பிடுவா. தேவை என்னை விட்டு லைட்டாக மூவ் ஆகிட்டு, ஓகே நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே தான் இருப்பேன், இந்த ரூமில் தான் இருப்பேன், அண்ட் இந்த பெட்டில் தான் எல்லாமே. அப்போல்லாம் நீ வரும்போது டோர் நாக் பண்ணிட்டு தான் வரணும், காஸ் அவள் இருப்பாளா? ஒன்று. ஏய் என்ன அதான் வேணான்னு சொல்லிட்டல? ஏய் அதுக்குன்னு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு.